ஹாய் கைஸ், இன்றைக்கி தான் வந்து வண்டியே கலகலன்னு ஆயிடுச்சு கைஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்கோம். இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டே. நாளைக்கு காலையில் தான் வந்து நம்ம வந்து மும்பைக்கு கிளம்ப போகிறோம். அதிசயமாக இன்றைக்கி வந்து மழையே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் மழையில் ஃபுல்லாக சுற்றிட்டு இன்றைக்கி மழை இல்லாத போது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு டைமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் மணி வந்து 1:15, மழை வந்து 1 மணிக்கு பெய்யோன்னு போர்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கோவாவில் இருக்கிற 2-3 பிளேஸஸுக்கு போக போகிறோம். ஓகே கைஸ், மேப் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இடத்துக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃபேமஸான சர்ச் இருக்குது போல், பாம் ஜீசஸ் சர்ச்னு. இங்கேருந்து 15 கிலோமீட்டர்ஸு. டார்மேட்ரியில் இருந்த ஒரு மும்பைக்கார் தான் சொன்னார், இந்த மாதிரி இந்தந்த பிளேஸஸ் போங்க, சவுத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நல்லா இருக்கும்ன்ட்டு. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மழை பெய்யக்கூடாது வேண்டிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டே பண்ண இடம் பார்த்திங்கன்னா வாகட்டோர் பீச் கிட்ட தான். ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். 13 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. ஆனால் ரோட்ஸ் கொஞ்சம் ஓகே தான் கைஸ். அந்த மெயின் சிட்டி உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா பாப்பா சிட்டிக்குள்ளெல்லாம் வந்து ரோடு நல்லா இருக்குது. ஆனால் இங்கே தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஓகே. ஏன்னா அது உள்ளே லைக் சந்தாக தான் கூட்டிகிட்டு போகுது மேப்பே. ஸோ மெயின் ரோட் போய்ட்டோன்னு தான் தெரியும் எப்படின்ட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு பைபாஸ் தெரியுமான்னு தெரில. அங்கே தான் அதான் மெயின் பைபாஸ். அங்கேருந்து போய் இப்போ நேராக வந்தேன், லெஃப்ட் எடுத்தால் மும்பை, ரைட் எடுத்தால் நம்ம சவுத் சைடு வரும். ஸோ இங்கே சூப்பராக இருக்குல்ல, இல்லை எவ்வளோ வருஷம் பழசோ. ஓ வீடா, லெஃப்டா இங்கே இல்லை, அடுத்த லெஃப்ட். ஓகே, ஓய் இந்த லெஃப்ட். ஓகே, இந்த லெஃப்ட் எடுக்கணும் போல். வண்டி வந்து கண்டினியூஸாக மழை பெஞ்சு நின்றனால த்ராட்டெல்லாம் வருங்க செம்ம டைட் ஆகிடுச்சு. வீல் ரப்பரும் போயிடுச்சு, எல்லாம் எடுத்து. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் சர்வீஸ் பண்ணி ஆகணும் வண்டி, இல்லைன்னா மும்பை போகிறது கஷ்டம்தான். ஸோ இதுதான் இந்த சர்ச்சு. உள்ளே போக முடியுமான்னு தெரியலையே, யாருமே காணோம். ஓ ஓல்ட் சர்ச்சா, யூ ஷுட் பி ஹியர். 24 கிலோமீட்டர்ஸ், பாம் ஜீசஸ் பெசிலியா ஓல்ட் சர்ச், ஓல்ட் கோவா. ஓ யார் இருக்காங்களா, யாராச்சும் க்ளோஸ்டு நினைக்கிறேன் கைஸ். ஆஹா சூப்பராக இருக்கான இடம். ஐயோ மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த பாம் ஜீசஸ் சர்ச். 358னா ஓல்டஸ்ட்டு சர்ச்சுன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ ஓல்டுன்னு தான் கரெக்டாக தெரியல. சூப்பராக இருக்குது. சரி நம்ம அப்படியே மூவ் பண்ணுவோம். ஐயோ நம்ம அப்படியே மூவ் பண்ணுவோம், வண்டி வேறு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ கேஸ் அது பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்ச்சு. நான் வந்த டைமாக இல்லை என்னன்னு தெரியல, பட் ஓகே. வாவ் சூப்பராக இருக்குல்ல. இங்கே ஃபெரி இல்லைன்ட்டாங்க, இல்லாட்டினா நம்ம அங்கேருந்து அங்கே எதோ ஃபெரியாது நினைக்கிறேன். ஆனால் வெறும் பேசஞ்சர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது போல் ஃபெரி. சரி கொஞ்சம் இது இருந்தால் நம்ம பைக்கில் போயிருக்கலாம். ஐயோ மழை தூவுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ இந்த மழை எப்படியோ விட்டுற மாதிரி தெரில கைஸ். மழை பெய்யக்கூடாது. நான் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் பெய்யக்கூடாது. ஈவினிங் அப்புறம் எவ்வளோ பெய்ஞ்சாலும் பரவாயில்ல, நாளைக்கும் பெய்யக்கூடாது. வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் காமிக்குது, இட்ஸ் ஆன் த ரைட்டா. கெஃபேஸ் இது மூடி இருக்கா? ரே என்ன எங்கே பார்த்தாலும் மூடி இருக்கே. ये क्या टाइम ओपन कर दे? क्या टाइम ओपन? वो शॉप हाँ 3 बजे. இப்போ அது மூடி இருக்கிறனால நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். இன்னும் எல்லா இடமே மூடி இருக்குது. எல்லாம் 3 மணிக்கு மேலே திறப்பாங்க போல். வெளியே வந்தாச்சு. இது இந்த எக்ஸிட் எடுன்ட்டோன்னே நான் திரும்பி ஹைவேலேயே சுற்றி போயிட்டேன். சரி இந்த மாதிரி பிரிட்ஜு பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. இப்போ வந்து இங்கே மேப்பில் பாருங்களேன் இப்படி போட்டிருக்கா. அங்கே ஒரு ரவுண்டாக போட்டிருக்கு, அங்கே ஒரு கர்வ்டாக போகுது. இருங்க ஏதோ ஒரு காரே ஃபாலோ பண்ணிட்டு போவோம்.
தாத்தா இப்படி போயிட்டு லெஃப்ட்டு. ஓகே ஓகே, இது பரவாயில்ல. இது கூட அங்கே பெருசாக ஒன்று இருந்தது ரவுண்ட் அபவுட்டு, எங்கே போகிறதுனே தெரியல. இன்னும் 2 மினிட்ஸ் தான் வந்துட்டோம். ஸோ இங்கே முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அங்கே வந்து 3 மணிக்கு தான் திறப்பாங்கள்ல. ஸோ சின்ன அந்த பாண்டிச்சேரி மாதிரி சந்தாக இருக்குது. இங்கே தான் காமிக்குது. ஓகே, சுஷி அண்ட் பவு டெம்பூரா ப்ரான். இங்கே இருக்கா? ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜோசப் பார்னு ஒரு பார் வந்திருக்கோம். ஸோ இந்த அவுட் சைடில் இருக்கிற இதில் இருக்கிறதெல்லாம் என்னென்னே தெரியல. அங்கே இருக்கிறவங்க இதை கேட்டால் தான் தெரியும். பட் இங்கே வந்து பெனி ஃபேமஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெனி ட்ரை பண்ண வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோசே குலாப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டாம்பே ரோசா இது போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து எடுத்துகிட்டு வந்தார் அவர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இடமே இல்லை கைஸ். ஸோ இதுதான் அந்த தோசை இது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து மழை பெய்யாதுன்னு நினச்சோம். ஆனால் அதே மாதிரி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் இதுவும் வந்துருச்சு. அப்படி பாருங்க, இது வந்து எப்படின்னா நம்ம பெப்பர் கிரேவி மாதிரி செஞ்சு ஒரு பன்னு அப்புறம் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு டேஸ்ட் நல்லா தான் இருக்கணும். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே கைஸ், இதுதான் நம்ம ஜோசப் பார். இப்போ தான் அந்த இதோ ட்ரை பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி அங்கே ஒரு இந்த ஃபிஷ் தாலி இது ட்ரை பண்ண வேண்டியது. நம்ம கொஞ்சம் மழை பெஞ்சு அங்கே வந்து 2:30க்கு அங்கே கரெக்டாக போனேன். 3 o'clockன்னு தான் சொன்னாங்க. ஸோ இங்கே லைட்டாக சாப்பிட்டாச்சு. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம அந்த இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த இன்னொரு கடைக்கு சொல்லியிருந்தால, ஸோ அங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து நம்மளுக்கு அந்த சென்னா பாஜின்னு நினைக்கிறேன் பேர். ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணலாம். அந்த சுண்டெல்லாம் பண்ணோம், சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். பட்டு ரொம்ப தூரமாக இருக்குது. ப்ளஸ் திறந்துருக்குமான்னு தெரியல இன்றைக்கி. ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம ரூமுக்கே கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே போய் சுற்றினா ரொம்ப டயர்டாயிரும். போயிட்டு வரத்துக்கோ டிராஃபிக் ஆகிடும் ஈவினிங்கு. நம்ம அப்படியே ரூம் சைடில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம நைட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா மும்பை போகிறோம். ஸோ அதுதான் இப்போ இருக்கிறதுலே பெரிய டாஸ்கே அதுதான். இந்த மாதிரி மழை பெய்யாமல் ஃபுல்லாக ஜர்னி ஃபுல்லாக இருந்ததுன்னா பரவாயில்ல. அங்கே கண்டிப்பாக அடித்து தள்ளுது போல் மழை. நம்மளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கோவா வந்து இப்போ தான் ஒரு மஸ்ட் அங்கே பார்க்குறேன். செமையாக இருக்குல்ல பஞ்சாப். ஒரு வழியாக இந்த வெயிலை பார்த்து எவ்வளோ வார கணக்கில் ஆகுது கைஸ். ஏன்னா இவ்வளோ நாள் வெயிலே பார்க்கல. 10 நாள் ஆகுது ட்ரிப் ஆரம்பித்து. வெயில் இப்போ தான் பார்க்குறேனே. கண்ணு வந்து எனக்கு இப்போ ரோடை பார்க்கும் போதே எனக்கு வந்து கண்ணு கூசுது. அந்தளவுக்கு மழை அடித்து பொடிச்சு எதுவுமே கண்ணுக்கு வந்து சன்னே இப்போ தான் நல்லாவே தெரியுது. இந்த ரோட்டில் என்ன ஃபேமஸ்ன்னு தெரியல. பட் எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நம்மளும் ஒன்று எடுப்போமா?
கைஸ், இதுதான் நம்ம வாகேட்டூர் பீச் ரோடு. ஒரே ஸ்ட்ரெயிட் போனால் பீச் வரும். ஸோ ஃபைனலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டே முடிய போகுது. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, போய் திரும்ப பைக்குக்கு போய்ட்டு நம்ம சொன்ன அந்த ஸ்பேர்லாம் மாற்றிட்டேன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஸோ நம்ம நாளைக்கு ஏர்லி மார்னிங் எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ கிளம்பியே ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து காலையிலலாம் 12 மணிக்கெலாம் மத்தியானம் 12 மணிக்கெலாம் கிளம்புனா போயிட்டு அடுத்த நாள் 12 மணிக்கு தான் சேருவோம். பிகாஸ் 600 to 580 கிலோமீட்டர்ஸு. ஸோ டைம் நிறையவே எடுக்கும். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம போகிறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. நைட் ட்ரைவ்லலாம் போய் மழை பெஞ்சதுனாலாம் ரொம்ப கஷ்டம் கைஸ். அதுவும் லாஸ்ட் இயர் நான் வந்து அந்த மும்பை டு கோவா ரோடு எடுத்தேன்ல, ரோடு நல்லா இருந்துச்சு. ஆனால் நைட்டில் எதிர்க்க லாரிக்காரங்க காருக்காரங்க ரொம்ப லைட்டை போட்டு வருவாங்க. அது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து நான் வேண்டிக்கிறேன் மழை பெய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம். It's in my cup, it's in my element. I got hella ones that hit my phone, they say